மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 அத்தியாயம் முடிச்சிட்டோம். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றிய தலைப்பு. அதில் அர்ஜுனனுக்கு பற்று வந்தது, அதைத் தொடர்ந்து சோகம் வந்தது, அதைத் தொடர்ந்து மோகம் வந்தது. பற்று, சோகம், மோகம். அதுக்கு முன்னாடி போர்க்கள அணிவகுப்பு, 4 விஷயம் அதில் பார்த்தோம். சாங்கிய யோகம், சாங்கியம்னா ஞானம்னு அர்த்தம், ஆத்ம தத்துவம்னு அர்த்தம். அதை பற்றிய யோகம் 2வது அத்தியாயம். அதில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறினது ஃபஸ்ட்டு, அர்ஜுனனுடைய மனநிலை. 2வது டாபிக், அதுதான் ஹையஸ்ட் ஃபிலாசபி, நான் யார் அப்படிங்கிறது கேள்விக்கான பதில் ஆத்ம தத்துவம். ஆத்மா அழியாது, அனாத்மா அழிந்துதான் ஆகும். அது புரியலைன்னா கர்மயோகத்தை பற்றி சுருக்கமாக சொன்னார். 3வது டாபிக். 4வது ஞானத்தை அடைந்த ஞானியினுடைய லட்சணத்தை சொல்லி அதன் மூலமாக ஞான பலனை சொன்னார். இது 2வது அத்தியாயம். 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஞானமே மோட்சத்தை தரும் அப்படின்னு சொல்கிறார். கர்மம் செயல்ங்கிறது, அவர் இந்த சொர்க்கலோகம் போகிற செயல்களை பற்றி கொஞ்சம் இழிவாக சொன்னார். கர்மயோகம் பண்ணுறது, கர்மத்தை பற்றி, கர்மயோகத்தை இழிவாக சொல்லலை. அதனால் இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கர்மம் சிறந்ததா ஞானம் சிறந்ததான்னு கேள்வி கேட்டான். அவர் என்ன சொன்னார்னா, ஞானம் உயர்ந்தது, கர்மம் உனக்கு சிறந்தது, கர்மயோகம். அது மட்டுமல்ல, இல்லறவாசிகளுக்கு 2 வாழ்க்கை முறையை நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன் உலகத்துக்கு. இல்லறம், துறவரம் சொல்லி 2 சாதனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன், கர்மயோகம், ஞான யோகம் சொல்லி. 2 வாழ்க்கை முறை சாய்ஸ் நம்ம எடுத்துக்கிறது, இல்லறமா துறவரமாங்கிறது. ஆனால் ஞானத்துக்கு கர்மயோகமும் வேணும், ஞான யோகமும் வேணும். பக்குவம் இல்லாதவர்களுக்கு இல்லறத்தின் மூலமாக பக்குவத்தை அடைவதற்காக கர்மயோக சாதனை பிரதானமாக சொன்னேன். பக்குவம் உடையவர்களுக்கு ஞான யோக சாதனை. சன்னியாசிகளுக்கு பிரதானம் ஞான யோகம். ஆனால் யாராக இருந்தாலும் 2 செய்யணும். கர்மயோகம் செஞ்சு மனசை பக்குவப்படுத்தி ஞான யோகத்துக்கு வரணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி, கர்மத்தில் இருந்து, செயலில் இருந்து, கர்மம்னா செயலிலிருந்து நாம் பந்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் செயலை யோகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். கர்மயோகமாக செய்ய வேண்டும். கர்மயோகம் செய்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்ன வாழ்க்கை முறையில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதே வாழ்க்கை முறை அப்படியே வாழ்கிறது, அதை யோகமாக மாற்றுவது. அதில் என்ன சொன்னார்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அதாவது கர்மயோகத்தில் முக்கியமான அங்கம் என்னன்னு சொன்னால், எப்படிப்பட்ட செயல்களை முதல்ல செய்கிறதுன்னு பார்த்தோம். பொதுவாக நமக்கும் மற்றவங்களுக்கு நன்மையை தர்றதா இருக்கணும். நமக்கு மட்டும் நன்மையை தர்றதா இருந்தால் கூட பரவாயில்லை, மற்றவங்களுக்கு கெடுதல் தர்ற செயலை செய்யக்கூடாது. இது ஒரு கருத்து பார்த்தோம். பிறகு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், விசேஷமான தர்மம், கடமையை செய்ய வேண்டும். சாமானிய தர்மங்கிறது தனக்கு அன்றாட கடமைகள் இருக்குது, நம்ம உடம்பை பாதுகாக்கிறது, அதை கட்டாயம் செய்யணும். விசேஷ தர்மங்கிறது நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், ஒரு ரோல் இருக்கும், குடும்பத்தில் ஒரு ரோல் இருக்கும், ஆஃபீஸில் ஒரு ரோல் இருக்கும், அந்த கடமையை கட்டாயம் செய்யணும். பிறகு விசேஷ காலங்களில் ஒரு குழந்தை பிறந்தா பேர் சூட்டு விழா அதெல்லாம் இருக்குது, பிறகு குழந்தைங்களுக்கு திருமணம், இப்படி செய்யக்கூடிய செயல்களையும் கட்டாயம் செய்ய வேண்டும் பார்த்தார். இந்த செயல்களை செய்யும் பொழுது விசேஷ தர்மத்தை செய்கிறோம். பிறகு பிராயச்சித்த கர்மம்னு ஒன்று சொன்னார். அதில் 5 பார்த்தோம். பிராயச்சித்த கர்மம் என்ன? நம்ம ஹோமமெல்லாம் பண்ணுறோமே, அதெல்லாம் பிராயச்சித்த கர்மம். அதில் தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பிறகு ரிஷி யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம்னர். அதாவது கடவுள் வழிபாடு, தன்னுடைய பெற்றோர்கள் முன்னோர்களை போற்றி வழிபடுவது, பிறகு நல்ல ஆன்மீக நூல்களை படிப்பது, அறநூல்களை படிப்பது,
மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்வது, பிறகு மற்ற உயிரினங்களுக்கு, தாவரங்கள் போன்றவைகளுக்கு உதவி செய்வது. இதெல்லாம் 5 விதமான வேள்வி. இதை நீ தினந்தோறும் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை கரெக்டாக தெரிஞ்சு செஞ்சால் அது பிராயச்சித்த கர்மம். போய் ஹோமகுண்ட வளர்த்து ஹோமம் பண்ணுறது மட்டும் பிராயச்சித்தம் இல்லை. இது தினந்தோறும் செஞ்சேன்னா இதுவே உன்னுடைய பாவத்தெல்லாம் போக்கிரும் அப்படின்னு சொன்னார். இந்த 5 விதமான கர்மங்கள் பார்த்தோம். பிறகு அதில் நிஷித்த கர்மத்தை செய்யக்கூடாதுன்னு பிறகு சொன்னார். பாப கர்மம் செய்யக்கூடாது. தான் தாங்கிட்ட மற்றவங்க எப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மற்றவங்க நடத்தக்கூடாது, நிஷித்த கர்மம். பிறகு காமிய கர்மம், உலக சுகத்தை அனுபவிப்பதற்காக செய்யக்கூடிய செயல்கள், அதுவும் செய்யலாம்னாரு. ஆனால் எப்படி செய்யணும்? தர்மமாக இருக்கணும், அளவோடு இருக்கணும்னாரு. இந்த பிராயச்சித்தத்தையும் காமிய கர்வத்தையும் நாளடைவில் குறைச்சிக்கிறணும். பிராயச்சித்தத்தை ஸ்பெஷலாக செய்கிற பிராயச்சித்தத்தை இப்படியெல்லாம் கர்மயோகத்தை பற்றி சொல்லி கர்மயோகத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு செயல் செய்கிறதுல பாவனை. பாவனை என்ன? செயல் செய்யும் போது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. செய்வதற்கு முன்னாடி பிளான் போடலாம். இதனால் இந்த செயல் செஞ்சால் என்ன பலன் வரும் என்னென்ன ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலாம். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பலனை எதிர்பார்த்துக்கிட்டே செஞ்சோம்னா அந்த காரியமே கெட்டு போயிடும். ஒரு செய்கிற மெக்கானிக் ஷாப்பில் ஒரு செய்கிறான். மெக்கானிக் ஷாப்பில் ஒரு மெக்கானிக் வேலை பார்க்குறான். அது மெக்கானிக் பண்ணும்போது இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கொடுத்தா ஒரு 5000 கூலி கிடைக்கும் அப்படின்னு அப்படி தான் பண்ணுவான். செய்யும்போது இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, கூட கொடுப்பானா குறைச்சி கொடுப்பானா, இப்படி நினச்சிக்கிட்டே பண்ணால் அந்த மெக்கானிக்கு வேலையை ஒழுங்காக பண்ண முடியுமா? ஆரம்பிச்சாச்சுன்னா செயலில் தான் கவனம் இருக்கணும். அதுக்கு பிறகு கொடுக்கறது கிடைக்காததெல்லாம் நம்ம கையில் கிடையாது. பலன் நம்ம கையில் இல்லை. அதன் பிறகு கிடைப்பதை பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான கருத்து. திரும்பி சாரமாக சொல்கிறேன் ஒரு 5 நிமிஷம். பிறகு இந்த கர்மயோகத்தினால் என்ன பலன் சொல்லும் பொழுது, இது ஒரு தர்ம சக்கரம்னார். இதனாலதான் மழையே பெய்யுதுன்னார். இப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்கிறவங்க நிறையா இருந்தாங்கன்னா மழை பெய்வதே அதிலிருந்து தான் வருது. உயிர்கள் உணவிலிருந்து வருகிறது. நம்ம வாழ்கிறது உணவுனால தான். உணவு எங்கேருந்து கிடைக்கிது? மழையிலிருந்து கிடைக்கிது. மழை எங்கேருந்து வருதுன்னா இந்த மாதிரி கர்மயோகமாக செய்யக்கூடிய வேள்வி இருக்குது பார்த்தீங்களா? 5 விதமான வேள்வி சொன்னோம்ல, இந்த வேள்வியினால தான் மழையே பெய்யுது. ஹோம வளர்த்து பண்ணுறதுலேயும் மழை பெய்யும். நாம் அன்றாடம் செய்கின்ற இந்த 5 விதமான வேள்வி சொன்னார் பார்த்தீங்களா, அதுலேயும் மழை பெய்யும். அப்போ அந்த மழையிலிருந்து உணவு வருது, உணவுலேருந்து உயிர் வருது, உயிரிலிருந்து செயல் செய்யணும், செயல் வேள்வியாக செய்யணும். இது ஒரு தர்ம சக்கரத்தை சொன்னார். பிறகு இது கர்மயோகத்தில் இதை பார்த்தோம். அதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்மயோகத்தில் இப்போ நான் கிளாஸில் முடித்தேன், இருந்தாலும் சிலதற்கு ஒருவன் கடமையை செய்யும் பொழுது ஸ்வதர்மத்தை செய்ய வேண்டும், பரதர்மத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. அதனால் ஸ்வதர்மம் பரதர்மம் சொன்னால் தனக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். இது ஸ்வதர்மம், தன்னுடைய கடமைன்னு ஒன்று இருக்கும், அதை செய்யணும். இன்னொருத்தனுடைய கடமையை நீ செய்யக்கூடாது. இப்போ குழந்தைக்கு என்னன்னா, குழந்தைகள் படிக்கணும். கடமை என்ன? ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறதெல்லாம் ஒரு பிரம்மச்சாரியினுடைய கடமை. அது அவனுடைய ஸ்வதர்மம். பணம் ஈட்ட வேண்டியது யாருடைய தர்மம்? அப்பா அம்மாவுடைய கடமை. இவன் பரீட்சையில் படித்து ஃபெயிலானா கூட தப்பு இல்லை, இவன் பணம் சம்பாதிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதில் தோல்வி வந்தால் கூட பரவாயில்லைங்கிறார். தன்னுடைய கடமையை செய்யும் பொழுது தோல்வி ஏற்பட்டாலும் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சிறப்பாக செய்ய, அடுத்த கடமையில் மூக்க நுழைக்காதேங்கிறார். ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார், அதை சரியாக செய்ய தெரியலைங்கிறதுக்காக நான் டாக்டர் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி வைத்தியம் பார்த்தாருன்னு எப்படி இருக்கும்? அவருக்கு இன்ஜினியர் வேலை ஏதோ அறகுறையாக தெரியும், தப்பு இல்லை. அதுக்காக எனக்கு இதில் அறகுறையாத்தையும் தெரியும், நான் டாக்டர் தொழிலை பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தாருன்னா அது எப்படி இருக்கும்? டாக்டர் இன்ஜினியர் வேலையை பார்த்தா எப்படி இருக்கும்? கணவன் கணவன் ரோலை பார்க்கணும், மனைவி மனைவி ரோல் பார்க்கணும், குழந்தைகள் குழந்தைகள் ரோல் பார்க்கணும், பெற்றோர் முன்னோர்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்க ரோலை பார்க்கணும். இன்னொருத்தருடைய கடமையில் மூக்க நுழைக்கக்கூடாது. உண்மைதானே? இப்போ எல்லாம் நிறைய மாறிடுச்சு. கணவன் வேலையை மனைவி செய்கிறாங்க, மனைவி வேலையை கணவன் செய்கிறாங்க.
ஒரு இதில் பார்த்தேன், ஒரு பொண்ணுகிட்ட உனக்கு எப்படி மாப்பிள்ளை வைக்கும்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்போ நான் அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிறேன் அப்படிங்கும். நீங்கள் எப்படி மாப்பிள்ளை பார்த்த பிறகு ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்க முதல்ல. அடுத்து பிறகு என்னப்பா, எனக்கு கொஞ்சம் சமைக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும்ப்பா, அதனால் மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரிந்தால் நல்லதுங்க. இது செய்கிற வேலையை பூரா சொல்லலாம். பிறகு இன்னொன்று பண்ணலாம், இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணுற செய்கிறதுக்கெல்லாம் வேலையாள் போட்டால் நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகிடும். அவருக்கே அந்த வேலை செய்ய தெரிஞ்ச மாப்பிள்ளையாக இருந்தால் நல்லதுங்க. வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, இப்படி எல்லா வேலையும் அது செய்கிற வேலையும் சொல்லுவோம். ஒரு டிவியில் ஒரு பார்த்தேன், ஒரு நியூஸில். அப்போ அது ரோல் என்னவோ அது பண்ணணும். இவருக்கு சம்பாதிக்கிற வேலை முக்கியம், கணவனுக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் மாறி இருக்கு, இருந்தாலும் கூட ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. மனைவி சம்பாதிச்சாலும் கூட வீட்டு கடமையில் குழந்தைகளை பாதுகாக்க யார் பார்க்குறா? அப்பாவோட அம்மா தான் பார்க்க முடியும். அப்படி அவங்களுடைய ஸ்வதர்மத்தை செய்ய வேண்டுமே ஒழிய பரதர்மத்தை செய்யக்கூடாது. கலெக்டர்னா கலெக்டர் வேலையை பார்க்கணும், அவர் வந்து தாசில்தார் வேலையை பார்க்கக்கூடாது. அவர் பீன் வந்து கலெக்டர் வேலை பார்க்க முடியுமா? அதில் அறகுறையாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாரு. உன்னுடைய கடமையில் சிறப்பாக செய்ய முடியாமல் கொஞ்சம் தொய்வு இருந்தால் கூட பரவாயில்ல, மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காத அப்படிங்கிறார். இது வந்து கர்மயோகத்தில் ஒரு முக்கியமான அங்கம். சுவதர்மத்தை செய்ய வேண்டும், பரதர்மம்னா மற்றவங்களுடைய கடமை, அதில் போய் நீ மூக்க நுழைக்காத. இது ஒரு கர்மம். இப்படி கர்மயோகத்தை பற்றி ஒரு டாபிக் சொல்லிட்டு அடுத்த டாபிக் அதுக்குள்ளே வருது. கர்மயோகத்தை வந்து முன்னாடியும் சொல்லுவார், கொஞ்சம் பின்னாடியும் சொல்கிறார். அந்த அத்தியாயத்தில் லோக சங்கரகம்னு ஒரு தலைப்பு, அதை பார்க்கணும். அதாவது இந்த கர்மயோகம் எதுக்கு? மனப்பக்குவம் அடைஞ்சு ஞானத்தை அடையிறதுன்னு பார்த்தோம். ஞானத்தை அடையிறதுக்காகத்தான் கர்மயோகம் செய்யணும்னு இருக்கு. ஒருவேளை எனக்கு பக்குவமெல்லாம் அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சாச்சு, நான் கடமையை செய்யணுமா? கேள்வி வரும். நான் எல்லாம் செஞ்சுட்டேன், மனப்பக்குவமாச்சு, மன சுத்தமாயிருச்சு, அதனால எனக்கு வந்து ஞானமும் அடைஞ்சிட்டேன், ஞானத்தை அடைஞ்சாச்சு, அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு, எனக்கு பிற என்ன கடமை? செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு அர்ஜுனன் நினைத்து விடலாம். நீங்கள் 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டீங்க, பகவான் கிருஷ்ணரே ஆத்மா அழியா தத்துவம்லாம் புரிஞ்சு போச்சு, எனக்கு மனசு பக்குவம் இருக்கு, அதனால நான் சன்னியாசியாக போயிடுறேன். ஏன்னா சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன வழி அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். யார்? அர்ஜுனன். அவன் கடமை அங்கே யுத்தம் பண்ணுறது. அப்போ அப்படி கூட அவன் நினச்சி ஒருவேளை கடமையை செய்யாமல் போயிடலாம் நினைக்கலாம்னு சொல்லி இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த செயல் செய்யாமல் இருத்தல் எல்லா ஞானிகளுக்கும் பொதுவானது அல்ல. ஞானியாக இருந்தால் கூட எல்லா ஞானிக்கும் அது கிடையாது. ஞானத்தை அடைஞ்சாச்சு எனக்கு கடமை இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் பொது இல்லைங்கிறார். சில பேர் எங்கேயோ இமயமலை குகையில் உட்காந்துருக்கவங்களுக்கு கடமை இல்லாமல் இருக்கலாம். சமுதாயத்தில் வாழ்கிறவங்க ஞானத்தை அடைஞ்சாலும் கூட கட்டாயம் கடமையை செய்ய வேண்டும்ங்கிறார். ஞானியாக இருக்கலாம், ஆனால் சமுதாயத்தில் இருந்தேன்னா உனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா உலகத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. உனக்கு அதனால் பலன் கிடைக்காம இருக்கலாம், தேவையில்லை. ஏன்னா அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு, உன்னை செஞ்சு அடைய போகிறதும் இல்லை, செய்யாமல் இருக்கு நஷ்டம் அடைய போகிறதும் இல்லை. அவன் தன்னில் தான் நிறைவோடு இருக்கான்னு சொல்லிட்டார் ஆத்ம ஞானி. அப்போ எதுக்கு செய்யணும்னு சொன்னால், மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, அர்ஜுன் எந்த பொறுப்பில் இருக்கான்? சத்திரியன். அவன் பஞ்சபாண்டவர்களே முக்கியமான பொறுப்பில் இருக்கான். பார்த்தா அர்ஜுனுடைய ரோல் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவனே வந்து சண்டை ஓடாம சாமியார போகிறேன்னு போனேன்னா எப்படி இருக்கும்? சமுதாயமே கெட்டு போயிருங்கிறாரு. அந்த கடமையை செய்யணும்னு சமுதாயமே கெட்டு போயிரும் சொல்கிறாரு. அதனால் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக நீ கடமை செய்ய வேண்டும்ங்கிறார். அதாவது ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் நாம் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுவது அவங்களுடைய பொறுப்பாக இருக்கு. இதை நாம் எப்படி நல்ல கடமையை செய்கிறது, நம்ம வாழ்க்கையை நடத்துறது, எப்படி நடத்தக்கூடாதது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து 4 பேர்கிட்ட கற்றுக்கிறோமா நாம்? யார்கிட்ட? 4 பேர்கிட்ட கற்றுக்கிறோம். ஒன்று பொதுவாக மனச்சாட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ என் மனச்சாட்சி பொதுவாக நான் கரெக்டாக தான் பண்ணேன் சொல்கிறோமா இல்லையா?
ஆனால் மனச்சாட்சி ஓரளவுக்கு தான். ஓ மனச்சாட்சி தப்பாக கூட ரைட்டுன்னு சொல்லும். புரியுதுங்களா? ஒன்று மனச்சாட்சி, ரெண்டாவது வேதம், சுருதி. வேதம் இருக்குது பார்த்தீங்களா, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நம்ம வாழணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் சொல்வார், ஏய் நான் சொல்கிறத கேளு அப்படிம்பாரு. உன் வாக்கு நான் வேத வாக்கா அப்படிமா. உன் வாக்கு நான் வேத வாக்கா, நான் சொல்கிறது கேட்கறதுக்கு அப்படிமா. அப்போ என்ன அர்த்தம்? வேதம் சொல்கிறத கேட்கணுங்கிறது ஒரு கிராமத்திலோட உள்ளே போயிருக்கு. நீங்கள் பாருங்கள், சாதாரணமாக சொல்லுவாங்க, அந்த பழக்கம் இருக்குது நம்மகிட்ட. யாராவது சொல்லி கேட்கலைன்னா, நான் சொல்கிறத கேளுன்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், உன் வாக்கு நான் வேத வாக்கா சொல்கிறோமா இல்லையா? அப்போ வேத வாக்க நம்ம கடைப்பிடிக்கணும். அப்போ வேதம் இதை இதை செய்யக்கூடாது என்று நம்மளுக்கு வழிகாட்டுது. அப்போ வேதத்தை வச்சு செய்ய முடியும். எல்லாரும் வேதம் படிக்க முடியுமா? எல்லாருக்கும் வேதத்தில் சொல்லி தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? வேதம் சொன்ன கருத்துக்களை எளிய நடையில் பல மகான்கள் எழுதியிருக்கிறார்கள். அது பேர் ஸ்மிருதின்னு பேர், வேதத்துக்கு சுருதின்னு பேர். அதை படித்து அதன்படி நடந்து கொள். திருக்குறள் இருக்கு, சொல்கிறோம்ல, திருக்குறள் எதுனாலும் சொல்லுவான், திருக்குறள் எப்படி சொல்லியிருக்கு அதுபடி செய்ய அப்படியுமா இல்லையா? என் நன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு யாராவது நன்றி இல்லாமல் இருந்தாங்க என்ன சொல்லுவான்? அந்த குறளை சொல்லி வள்ளுவரே அப்படி சொல்லியிருக்காருப்பா, நீ செய்ப்பா சொல்லுவோமா இல்லையா? அப்போ வேதத்தினுடைய கருத்துக்களை பல மகான்கள் பல எளிய முறையில் சொல்லியிருக்காங்க. அதை படித்து நீ தெரிஞ்சுக்க, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. மூணாச்சா? ஒன்று மனச்சாட்சி, அது ஓரளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். சுருதி வேதம் ரொம்ப கரெக்டு. மூணாவது, அடுத்தது அவங்க சொன்ன நூல்களை பார்த்து சொல்கிறது. அடுத்தது பெரியோர்களின் வாழ்க்கை முறை. சில பேருக்கு எதுவுமே படிக்க தெரியாது, இதையும் படிக்க தெரியாது அதையும் படிக்க தெரியாது, மனச்சாட்சி மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க எப்படி வாழ்க்கையை வாழ கற்றுக்கிறதுன்னா, பெரியவங்க எப்படி நடந்துக்கிட்டு இருக்கான்னு அவங்க வாழ்க்கையை கவனி. இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, அதை பார்த்து நீ நடக்க வேண்டும் அப்படிங்கிறார். இங்கே அதைத்தான் சொல்கிறார். அப்படி பெரியவர்கள் யாருன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அம்மா. ஃபஸ்ட்டு குரு யார் தெரியுமா? ஒரு குழந்தை வந்து எப்படி வாழணுங்கிறது கற்றுக்கிறது, ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது அம்மாட்ட தான். அம்மா தான் மெயின் ரோல். ஒரு குழந்தை வந்து நல்லா வளரணும்னா அவங்களுடைய மெயின் ரோல் அம்மா. செகண்ட் ரோல் அப்பா. அடுத்த ரோல் என்ன? ரொம்ப அப்பா. மூணாவது குரு. நாலாவது சமுதாயத்தில் உள்ள பெரிய மனிதர்கள். இதை பார்த்துத்தான் ஒரு மனிதன் வந்து எப்படி வாழலாங்கிறது, அவங்க வாழ்க்கை இப்படி வாழ்றார், அவர் மாதிரி நாம வாழணும் அப்படின்னு கற்றுக்கிறான். அம்மாவை போல இருக்கணும், அப்பாவை போல இருக்கணும் அப்படிலாம் கற்றுக்குறாங்க. அதனால தான் குழந்தைகள் முன்னாடி அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது, குழந்தைகள் முன்னாடி சண்டை போடக்கூடாது, குழந்தைகள் முன்னாடி கெட்ட பழக்கம் பண்ணிடக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது. ஒரு இடத்துல பார்த்தேன், கிராமத்தில் இந்த மது அருந்துறது சாதாரணமாக அப்போ எல்லாம் ஒரு கிராமங்களில் சில கல்யாண வீட்டிலெல்லாம் பண்ணுவாங்க, விசேஷ காலங்களில் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பையனுடைய பெரியப்பா எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என் பையன் வர்றான், என்ன கேட்குறான் தெரியுமா? பெரியப்பா பெரியப்பா எனக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுப்பாங்கிறான். பெரியப்பாவே சாப்பிட்றாருல மது. நம்ம சாப்பிட்ட ஒரு சின்ன பையன், ஒரு 8-9 வயசு பையன், அவங்க நான் கண்ணால் பார்த்தேன் ஒரு இடத்துல, அது போய் கேட்குறான், என்ன கொஞ்சம் கொடு பெரியப்பா. எப்படி பாருங்க. அப்போ அவங்கள பார்த்து இது தப்பு இல்லை, நாமளும் செய்யலாங்கிற என்ன அவனுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த பெரியவர்கள் தாய் தந்தையர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். சின்ன குழந்தைகள், அதனால தான் எல்லாரையும் கண்டித்து வளர்க்குற பொறுப்பு யாருக்கு இருக்கு? சமுதாயத்துக்கு இல்லை, குழந்தைக்கு தான் இருக்கு. குழந்தைய சின்ன வயசுலேயே கண்டிக்கலைன்னு வச்சுக்கங்களேன், பெரிய டேஞ்சர் ஆகிடும். ஒரு பையன் வந்து சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் திருடிட்டான். திருடவும் அவங்க கண்டுபிடிச்சி அவனை சத்தம் போட்டு அடிக்கிறாங்க. இவங்க அம்மா என்ன பண்ணுதுன்னா, என்ன பெருசாக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் பையனை கண்டிக்காமல் அவங்களோட சண்டை போகுது. யாரு கூட? அவன் எங்கே திருடினான்னு. அப்போ பிறகு முடிஞ்சு அவன் என்ன பண்ணான், திருப்பி பெரிய திருடனாகி மர்டர் பண்ணுற அளவுக்கு போய் ஜெயிலில் போய் இருந்தான். தூக்கு தண்டனை அவன் போட வந்தாச்சு. அவங்க அம்மா பார்க்கணுங்குது. நான் பார்க்க விரும்பலை, நான் இந்தளவுக்கு ஆனதுக்கு காரணம் எங்கள் அம்மாங்கிறான். இப்படியே சொல்கிறான்.
நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் திருடுனேன், அப்போ என்னை கண்டிக்காமல் விட்டுருச்சுங்கிறான். அதை நியாயப்படுத்திருச்சு. அப்போ எப்படி பாருங்க சமுதாயம் எப்படி போகுது. அப்போ அவங்கள பார்த்து தான் எல்லாரும் நடக்கிறாங்க. அதனால இந்த பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கே பெரிய ஸ்தானத்திற்கு அம்மாவும் அப்பாவும் தான். அதுக்கடுத்து குருவை பார்த்து சிஷ்யம் கற்றுக்கிடுவான். இதுலலாம் சில டேஞ்சர் இருக்கு. ஒரு குரு 80 வயசுல ஜபம் தியானம்லாம் பண்ணுறது நிப்பாட்டியிருப்பார், புரியுதுங்களா? அவரே பண்ணல, நம்ம எதுக்கு பண்ணணும்னு நினைப்பான். அவர் 30 வயசுல எப்படி இருந்தாருன்னு பார்க்கணும். சின்ன வயசுல ரொம்ப கவனமாக இதுலெல்லாம் சமுதாயத்தில் நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் என்னன்னீங்கன்னா இந்த குருவையும் பார்த்து கற்றுக்கிறது. 4வது, சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீடர்ஷிப் இருக்கே, லீடர்ஷிப்புங்கிறது நம்ம என்னமோ நினைக்கிறோம் பதவின்னு சொல்லி. அவங்களுக்கு தான் இந்த உலகத்தை நல்லா நடத்துறதுக்கு உண்டான தகுதியே இருக்குது. அவங்க எப்படியோ அப்படி தான் மக்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு யார் மாடல் தெரியுமா? யார் மாடல்? சினிமா நடிகர் தான் மாடல். சினிமா நடிகர் என்ன பண்ணுறானோ அதைத்தான் பண்ணுவான். நான் சாமி கூட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அங்கே சமையல் பண்ணுற ஒருத்தர் இளம் வயசு பையன் பரிமாறினான். கழுத்தில் ஒரு ருத்ராட்சமெல்லாம் போட்டு அப்படியே அழகாக வந்து பரிமாறினான். சாமி பரவாயில்ல, இந்த வயசில் அவ்வளோ பக்தியோடு இருக்கானே அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு அந்த வீட்டு ஓனர்கிட்ட. சும்மா இருக்க சாமி அப்படின்னு ஒரு தலையில் அடிக்கிறார். ரஜினிகாந்த் ஏதோ சினிமா படத்தில் போட்டிருக்கானா, அதுக்காக போட்டிருக்கேன். அவன் எப்படி அது பண்ணுனா நான் இப்போ ஒரு பையனை பார்த்தேன், நான் கபாலிடாங்கிறான். நான் ஒரு தடவை சொன்னேன், 100 தடவை சொன்னது மாதிரிங்கிறான் ஒருத்தன். சின்ன குட்டி பசங்க. அவனுக்கு ஹீரோ யாரு? அவனுக்கு வழிகாட்டுதல் சினிமா நடிகர் ரஜினிகாந்த். அப்ப அவங்களுடைய கடமையை பாருங்க. சினிமா விளம்பரம் என்ன பண்றாங்க? ஒரு ஹார்லிக்ஸ் ஏதாவது கேட்டேன், அப்படியே கிரிக்கெட் வீரர் வருவார், அதை சாப்பிடுவார், அப்படியே பழம் அப்படியே புஷ்ஷும்பார், அதை பார்த்து நீங்கள் சாப்பிடுவோம். எல்லா விளம்பரம் என்னன்னா அந்த ஹீரோ ஒர்ஷிப் இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை பார்த்து மக்கள் வந்து வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறாரு. இந்த இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த பெல் பாட்டம்னு ஒரு காலத்தில் வந்துச்சு தெரியுமா? பெல் பாட்டம், பேண்ட் இப்படியே பெருசாக கீழே அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அது எப்படி வந்தது தெரியுமா? ஒரு படத்தில் ஒரு சினிமா நடிகர் ஹீரோ நடிக்கிறார். அந்த படம் வந்து பாதி இருக்கும்போது அவருக்கு யானைக்கால் நோய் வந்துருச்சு. பேண்ட் எவ்வளோ நுழைக்க முடியுமா? நுழைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணியிருக்காரு டைரக்டரு, ஒரு டிசைன் மாடல் அந்த கீழே இருக்க பகுதியை அகலமாக வச்சு தைச்சிட்டார் 2 கால்லையும். அந்த படத்தில் போட்ட உடனே அடுத்து எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணிட்டான். அது ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ இந்த சினிமா நடிகர்களை பார்த்து கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. இப்போ யார் பெரியவங்க என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் நம்ம செய்ய முடியும். ராமகிருஷ்ணர் உபதேசத்தில் ஒன்று சொல்வார். ஒரு பையனை ஒரு வைத்தியத்தை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும் பொழுது அவர் முன்னாடி நிறைய ஸ்வீட்லாம் இருக்குது, யாரோ வந்து பிரசாதம் வச்சுருக்காங்க. ஒரு குழந்தைய தரும்போது அவனுக்கு அந்த இனிப்பு கொடுக்கக்கூடாது. யாருக்கு? அந்த குழந்தைக்கு. அதனால் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. மறுநாள் வந்த உடனே நீ இதெல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லி அந்த வைத்தியர் சொல்கிறாரு. அப்போ ஏன் நேற்றே நீங்கள் சொல்லியிருக்கலாம் உங்கள் அம்மா கேட்குது. நேற்று முன்னாடி நான் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதெல்லாம் என் முன்னாடி இருக்குது. அப்போ இவர் பார் நம்மளை ஏமாத்துறாரு நினைப்பானா இல்லையா? அப்போ அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த நேரமே அர்ஜுனன் இருக்கான். இவன் வந்து வேலை செய்ய மாட்டேன், சண்டை போட மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் எல்லா வீரரும் என்ன பண்ணுவான்? ஒருத்தன் கூட பண்ண மாட்டான். சமுதாய கடமை வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்ம நாட்டில் அந்நியர் படையெடுப்புக்கு முக்கிய காரணமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சத்திரியன் வந்து அகிம்சையை கடைபிடிக்கக்கூடாது. சத்திரியன் அகிம்சை. அசோகர் வந்து என்ன பண்ணார்? பௌத்த மதத்தை தழுவி சண்டையை பூரா சமாதானம் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டார். பல வருட காலம் போர் பயிற்சியே போயிடுச்சு நம்ம நாட்டில். அப்படி சொல்கிறாங்க ஒரு சில பேர் அந்த கருத்தை. அப்போ அடுத்த வரும்போது சத்திரியனுடைய தர்மம் சண்டை போடணும், தர்மத்தை காப்பாற்றணும். அதெல்லாம் சன்னியாசியுடைய தர்மம். அதை வந்து சத்திரியம் கடைப்பிடிக்கக்கூடாது. பரதர்மம் சொன்ன பார்த்தீங்களா? சுவதர்மம் பரதர்மம்னு சொல்லிட்டு அப்படி அவங்கள பார்த்து நடக்கலாம், கவனமாக இருக்கணும். இதை விட ஒருத்தர் ஒரு விஷயம் நடந்தது சொன்னார். ஒரு ஒரு வைதிகர் பிராமணர் இந்த ஒரு பாத்திரம், பஞ்ச பாத்திரம், தாமிர பாத்திரத்தை எடுத்துட்டு
ராமேஸ்வரத்தில் குளிக்க போகிறார். பாத்திரத்தை கரையில் வச்சுட்டு போனால் யாராவது தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு லேசாக அப்படியே உட்காந்து நைஸாக தோண்டி அதை உள்ளே வச்சு புதைச்சி மேலே ஒரு சிவலிங்கம் பிடிக்கிறாரு அடையாளத்துக்கு. ஏன்னா எங்கே போச்சுன்னு தெரியலன்ட்டு. தூரத்துலேருந்து அவர் என்னமோ ஐயர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் பார்க்குறாரு. இவர் குளிக்க போயிடுறாரு. அப்போ கடலில் குளிக்கிறாங்க, சிவலிங்கம் பிடிச்சிட்டு குளிக்க எல்லா பேரும் சிவலிங்கம் பிடிச்சி குளிக்க போயிடுறான். இவர் திருப்பி வந்து பார்த்தா 100கணக்கான சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கம் பிடிக்க போய் தாமிர பஞ்சபாத்திரம் போனதே மிச்சம்னாராம். ஏன்னா அவர் பிராமணர், ஐயர், அவர் பண்ணுறதை பார்த்து நாமளும் கடைப்பிடிக்கணும். அப்போ இந்த லோக சங்கரகம் பெரியவங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து தான் இங்கே பண்ணணும். இங்கே ஜனகரையும் கிருஷ்ணரையும் அவரையே உதாரணமாக சொல்கிறார். ஜனகர் பெரிய ராஜ்யத்தை ஆண்டார், ஞானி, ஞான நிஷ்டர். அவருக்கு செஞ்சு ஒன்று அடைய வேண்டியதில்லை, செய்யாமல். ஆனால் ராஜா பொறுப்பில் இருந்தார். அவர் வியாசருடைய மகன் சுகருக்கே ஞானத்தை போதிக்கிறார் ஜனகர். அப்போ எவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பார். ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு போயிருக்கலாம்ல, அவரை காட்டுக்கு போலையே. அரச பதவியில் அரசனாத்தே இருந்தார், ஞானியாக இருந்தாலும் கூட. கிருஷ்ணர் அவரவே சொல்றார், என்னை எடுத்துக்க, நான் உன்னை செஞ்சு எனக்கு ஒரு லாபமும் கிடையாது, செய்யாட்டி எனக்கு நஷ்டமும் கிடையாது. இருந்தாலும் நான் இடைவிடாமல் செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் செயல் செய்யவில்லை என்றால் என்னை பார்த்து மக்கள் என் வழியை கடைப்பிடித்து அழிந்து போவார்கள்ங்கிறார். நான் கிருஷ்ணரே வேலை செய்யலப்பா, நாம ஏன் செய்யணும்? வீட்டில் அப்பா சோம்பேறியா இருந்த மகன் எப்படி இருப்பான்? வருமா இல்லையா? அந்த புத்தி வருமா இல்லையா? அப்போ அந்த வழி நடத்துகிறவங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம நாட்டிலே பெரியவங்க தப்பு செஞ்சால் பெரிய தண்டனை, ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க தப்பு செஞ்சால், கீழே இருக்கவங்க தப்பு செஞ்ச தண்டனை கம்மி. அதாவது ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்டடிக்கிறான். யார்? படிக்கிற பையன் பிட்டடிக்கிறான். ஏதாவது பேப்பரில் வருதா பிடிச்சா? ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்கார் ஒருத்தர். அவர் அடுத்த படிப்புக்கு மேலே போய் அடுத்த போர்ஷன் போகிறதுக்காக பரீட்சை எழுத போகிற பிட்டடிச்சிடுறாரு. வாத்தியாரே பிட்டடிச்சோன்னு பேப்பர்லாம் வந்துருச்சு. எத்தனை பேர் பிட்டடிக்கிறான், பிடிச்சி பேப்பரில் வருதா? அப்போ அவங்கள தவறு செஞ்சால் லாரப்பாயிருது. அப்போ அவங்க சமுதாயத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. விஸ்வாமித்திரர் எடுத்துங்க. விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர். என்ன பட்டம் பெற்றவர்? பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர். காயத்ரி மந்திரத்தை எழுதினவர். அவர் என்னதான் பெருசாக இருந்தாலும் கூட அவர் வீழ்ச்சி அடைஞ்சதை பற்றி எல்லாரும் பேசுகிறானா இல்லையா? தவத்தில் வீழ்ச்சி அடைஞ்சதை எல்லாரும் பேசுகிறான். ஆனால் அதுக்கு பிறகு அவர் முன்னேறி பெரிய ஞானி, பிரம்மரிஷி பட்டமே இருந்தாலும் கூட அவங்களுடைய வீழ்ச்சி ஒருத்தனுக்கு அங்கே உள்ள தைக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். அதனால் ஞானி எப்படி செயல்பட வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஞானியை பார்த்து மற்றவங்கெல்லாம் கடைப்பிடிப்பான். அதனால் நீயே கடமையை செய்ய வேண்டும். மற்றவங்க பற்றோடு செய்வான், நீ பற்று இல்லாமல் செய்யும். மற்றவன் எதிர்பார்ப்போடு செய்வான், இவனுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். ஆனால் செஞ்சதே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லை, ஞானி இன்னொரு விஷயம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்னா, சில பேர் சும்மா இருப்பாங்க. ஞானி சும்மா இருக்க ஞானின்னு வச்சுங்க. ஒருத்தர் கடமையே இல்லை, காட்டில் இருக்கார். அவர் போய் சமுதாயத்தில் சாதாரண இருக்கவங்களை பார்த்து சும்மா இருப்பா, ஒரு செயலும் செய்ய வரணும்னு அட்வைஸ் பண்ணால் அதை விட டேஞ்சர் வேறு எதுவும் இல்லைங்கிறாங்க. அவர் சும்மா இருக்கலாம், அவர் ஞானியாக இருந்துட்டு. இன்னொருத்தருக்கு போய் அந்த உபதேசம் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு வேணால் லாய்க்காக இருக்கலாம், அது கூடவே கூடாது, சமுதாயம் கெட்டு போகும்னு சொல்கிறார் ஒருத்தர். அப்போ தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு எல்லாம் வர்றோம், இந்த கிளாஸ்க்கெல்லாம் வர்றோம். வச்சுக்கிட்டோமே, நாளைக்கு இருந்து யாரும் மாமிசம் சாப்பிடக்கூடாது, யாரும் பொய் பேசக்கூடாதுன்னு நாளைக்கு ஒருத்தர் கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. எடுப்புலையெல்லாம் போதிக்க முடியாது, கடைப்பிடிக்கவும் முடியாது. புரியுதுங்களா? அந்த உபதேசம் பண்ணுறது கூட யாருக்கு எங்கே எந்த பக்குவம் அப்படித்தான் பார்த்து உபதேசம் பண்ணணும். சும்மா எடுப்புலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு வந்தாச்சுன்னா இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும், ஒரு விதியை போட்டு போட்டுறது. கிட்டத்தட்ட வரமாட்டான். இவங்களோட சந்தா கெட்டு போயிடுவான், பாட்டு ஓடி போயிடுவான். நம்ம அவன் கெட்டு போவானான், ஓடி அவன் போக்கில் போய்த்தான் விடணும்.
அப்படியும் உபதேசம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நீ நல்லா இருக்கலாம், நீ நேர்மையாக இருக்கலாம், நீ ஞானியாக இருக்கலாம், அவனை டக்குன்னு நீ கண்டிச்சேன்னா அவனால் செயல்படுத்த முடியாது. அதையும் கவனமாக டீல் பண்ணணும். நீ ஞான நிஷ்டை அடைஞ்சு சமுதாய பொறுப்பில் விலையாச்சு காட்டில் போய் தபஸ் பண்ணிட்டு வந்திருக்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர்றாங்க, ஒரு கடமையும் இல்லை. அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன சொல்லணும்? நீ உன் வேலையை ஒழுங்காக செய்யின்னு சொல்லணும். நான் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கு, நீயும் செய்யாதுன்னு சொல்லக்கூடாது. இது முக்கியமான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா யாருக்கு எது தேவைன்னு தான் இருக்குது. 5 வயசு குழந்தைக்கு புரோட்டா சாப்பிட கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அதே ஒரு 15 வயசு பையனுக்கு அவனுக்கு நல்லா ஜீரணிக்கும், நல்லா கொடுக்கலாம். அப்போ எதை கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது அதை கொடுக்கக்கூடாது. அதையும் இந்த ஞானிக்கே பொறுப்பு இருக்குது. இவன் ஞானத்தை அடைஞ்சாலும் மற்றவன் ஞானத்தை அடையலை, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுபடிதான் இவன் வாழ்ந்து காட்டணுமே வெளிய வேற இல்லை. ஞானியினுடைய செயல்பாட்டுக்கும் அஞ்ஞானியுடைய செயல்பாட்டுக்கும் வெளியே வித்தியாசமே தெரியாது. அஞ்ஞானி எப்படி செயல்படுறான்னு அப்படித்தான் ஞானியும் செயல்படணும். ஆனால் உள்ளுக்குள்ள வித்தியாசம் இருக்கும். அவனுக்கு வெற்றி வந்தால் சந்தோஷம், தோல்வி வந்தால் கஷ்டம். இவனுக்கு அது ரெண்டும் இருக்காது. செயலில் பற்றும் இருக்காது, எதிர்பார்ப்பும் இருக்காது. இதனால தான் நம்மளுக்கு சந்தோஷங்கிறது அவனுக்கு இருக்காது. ஆனால் இவ்வாறு செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனும் செய்வான், இவனும் செய்வான். ஆனால் மனசில் 2 பேர்த்துக்கு வேறுபாடு இருக்கும். கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. எப்பயுமே இன்னொரு விஷயம் இருக்குது, குழந்தைங்களுக்கு உபதேசம் பண்ணுறத விட கவனமாக உபதேசம் பண்ணணும். அதை அந்த இடத்துல எதை சொல்லணும் அப்படி சொல்லணும். ஒருத்தர் இந்த சின்ன பையன் ஓணான் நடிப்பான் தெரியுமா? அவங்களுக்கு சின்ன கிராமங்களில் ஓணான்லாம் போய் கல்லை கொண்டு எரிவான். ஒரு பெரிய அதெல்லாம் எரியாதப்பா அப்படின்னு சொன்னால் பாவம் அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. இவர் என்ன சொல்லிவிட்டாரு, எதுக்கு எரியக்கூடாதுன்னு கேட்குறான். நீ இப்போ எரிஞ்சு அதை பண்ணேன்னா அடுத்த பிறகு நீ ஓணானா பிறப்ப, அது மனுஷனா பிறந்து உன்னைய கல்லை கொண்டு எரியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? போன ஜென்மத்தில் நான் ஓணானா பிறந்திருப்பேன், இந்த ஓனா என்னைய கல்லை கொண்டு எரிஞ்சிருக்கோம், இப்போ அதனால் அது ஓணானா பிறந்திருக்கு, நான் கல்லை கொண்டு எரியிறேன்னு சொன்னானா. எப்படி இருக்கு அந்த உபதேசம் பண்ணுறது கூட கேர்ஃபுல். ஏன்னா அப்படி கேள்வி கேட்குது குழந்தைங்க. பாருங்க எப்படி எப்படி சிந்திக்கிறான் பாருங்க ஒரு பையன். அதனால அவங்களுக்கு தகுந்தது மாதிரி நீ நடக்கணும் ஞானி, அது மாதிரி நீ உபதேசம் பண்ணணுமே ஒழிய வேற மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. பிறகு சில ஞானிகளை பார்த்துட்டு மற்றவங்களும் அவர் எப்படி வாழ்கிறாருங்கிறதுல கவனமாக கையாளணும். ஒரு ஞானி கலகலன்னு சிரித்து பேசிக்கிட்டே இருப்பார், ஒரு ஞானி அமைதியாக இருப்பார். அதை வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது. ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ சொன்னேன்ல, ஒரு 70 வயசு ஞானி ஜபம் தியானம் பண்ண மாட்டார், பண்ணாமல் அவர் பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார், அமைதியாக இருப்பார். அவரே ஜபம் தியானம் பண்ணலையே, நாம் பண்ணக்கூடாது. அவர் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தான்னு கேட்கணும். அவர் சொல்லணும், உன் வயசில் நான் இவ்வளோ ஜபம் பண்ணேன், உன் வயசில் இவ்வளோ பண்ணேன், நீ என்னை மாதிரி வந்த பிறகு பண்ணாமல் இருக்கலாம், இப்போ பண்ணிட்டு ஆகணும்னு உபதேசம் பண்ணணும். அப்படித்தான் உபதேசம் பண்ணணுமே ஒழிய அதை பார்த்துட்டு பண்ணக்கூடாது. இன்னொன்று, ஒரு ஞானி, வடநாட்டு ஞானி, அவர் எப்போ பார்த்தாலும் சப்பாத்தியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு 3 நேரமாக. அவர் 3 நேரம் சப்பாத்தியாக சாப்பிட்றாரு, நானும் 3 நேரம் சப்பாத்தியாக சாப்பிட்டு நம்மளுக்கு முடியுமா? முடியாது. அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா ஞானியை பார்த்து நடக்கிறத கூட எந்த இடத்துல எங்கே எப்படிங்கிறதையும் கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறார். பொதுவாக நம்மளுடைய சுபாவத்துக்குட்பட்டு தர்மத்திலிருந்து மீறாமல் நடக்க வேண்டும். பிறகு இன்னொன்று சொல்லுவாங்க, அவனவன் அவனவன் சுபாவப்படி நடக்குகின்றான், ஞானியும் கூட. அதனால் நீ அவனுடைய போக்கில் விடணும்பாங்க. அப்பா டாக்டர் படித்து ஆஸ்பத்திரி வச்சுருப்பார். பையனுக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு விருப்பமே இருக்காது, அவன் கலெக்டராக நினச்சிக்கிட்டு இருப்பான். கிளினிக்கை பார்க்க ஆள் வேணுமே. இவருக்கு வம்பு பண்ணி அவனை கட்டாயப்படுத்தி படிக்க வைப்பார். அதையும் உருப்படியாக பண்ண மாட்டான். ஏன்னா அவனுடைய சுபாவம் எங்கே இருக்கு, அதையும் செக் பண்ணணும்பாங்க. அந்த பையனுக்கு எதில் ஆர்வம் இருக்குது. சில பேருக்கு ஒன்றும் இருக்காது, அப்போ எதுலையா ஒன்று எடுத்து படி வந்துடுவான். சில பேருக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஓவராக போய்கிட்டே இருக்கும். அதில் போச்சுன்னா அதில் அவன் நோக்கில் விட்டு அப்படி படிக்கணும். ஏன்னா அவனுடைய சுபாவம்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு படத்தில் கூட கில்லியா கபடி விளையாடுவான், கபடியெல்லாம் ஒரு போட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு, கிரிக்கெட் விளையாண்டா அவங்களுக்கு பெருமை, கபடி விளையாண்டா இழிவு. ஆனால் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சுபாவமாக இருக்குது.
அதில் அவன் எவ்வளோ அங்கே போகலாம், அவனுக்கு எந்த விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஒலிம்பிக்கில் அவன் போகலாமே. இதில் மாற்றி விட்டேன்னா இதுலேயும் சக்ஸஸ் ஆக மாட்டேன், அதுலேயும் சக்ஸஸ் ஆக மாட்டேன். அந்த சுபாவத்தின்படி அவனை நீ நடத்தணும்னு சொல்கிறார். அது மாதிரி ஞானிக்கு பெரியவங்களுக்கு ஒரு பெரிய கடமை என்னன்னு சொன்னால், தன்னுடைய மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. இது லோக சங்கரகம்ங்கிற தலைப்பு. இது என்னது? லோக சங்கரகம். உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காகவாவது ஒருவன் தன்னுடைய கடமையை செய்தே ஆக வேண்டும். இது 3வது டாபிக். அவ்வளோதான். 4வது டாபிக் என்னன்னா, கர்மயோகத்திற்கு எது தடை, அதை நீக்க உபாயம் என்ன? அர்ஜுன் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்னு சொன்னால், மனுஷனுக்கு பாவம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, பாவம் செய்ய விருப்பம் இல்லை. இருந்தாலும் கூட அவனுக்கு நல்லது எது கெட்டது தெரியுது. தெரிஞ்சும் கூட ஏன் அதற்கு மாறா பாவமெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான். யார்? அர்ஜுனன் கேட்குறான். இந்த கர்மயோகப்படியெல்லாம் நீங்கள் படித்து சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் இது மாதிரி செய்கிறதுக்கு மனசே வரலையே, வேறு தப்பான ரூட்லேயே சில பேருக்கு போகுதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஏன் பாவம் செய்கிறான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் சுகமாக இருந்தால் அதுக்கு என்ன காரணம் அவன் சொல்கிறான்? புண்ணியம் பண்ணியிருக்கான்ப்பா, அதனால் அவன் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறான். அவன் ஏன் கஷ்டப்படுறான்? பாவம் பண்ணியிருக்கான், அதனால் கஷ்டப்படுறான்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ சுகத்துக்கு காரணம் என்ன? புண்ணியம். தெரிஞ்சிருக்கா இல்லையா? சாதாரண எல்லாரும் பேசுகிறோம், அவன் சுகமாக ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான்ப்பா, அவனும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. என்ன பாவம் பண்ணானா இப்படி மோசமாக இருக்கான், சாதாரண எல்லாருக்கும் தெரியுது. அப்போ சுகத்துக்கு காரணம் புண்ணியம்னு தெரியுது, பாவத்துக்கு காரணம் துக்கத்துக்கு காரணம் பாவம்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு சுகம் அடையும்னா புண்ணியம் பண்ணணும்னு யாராவது செய்கிறாங்களா? நான் சந்தோஷமாக இருக்கணும்னா புண்ணியம்தான் வழி, அப்போ புண்ணியம் மட்டும்தான் பண்ணுவேன்னு செய்கிறாங்களா? ஒரு அதர்மம் பண்ணுறவன் கூட சொல்லுவான், அக்கிரமம் பண்ணுறவன் சொல்லுவான், அவன் நல்லா புண்ணியம் பண்ணியிருக்கான்ப்பா அதனால் சுகமாக இருக்கான்னு சொல்லுவான். ஆனால் பாவம் பண்ணுறேன் அதனால் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவன் பாவம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது எப்படி இவனுடைய மனசெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆசைங்கிறார். அதர்மமான ஆசை, ரஜோகுணத்தில் உதிக்கக்கூடிய ஆசையும் அதனால் விளையக்கூடிய கோபமும் தான் இந்த பாவத்திற்கு காரணம்ங்கிறார் பகவான் சொல்கிறார். அது எப்படி நீக்கிறதுன்னு சொல்ல போகிறார். சாத்வீகமான தர்மமான ஆசை கோபமாக ஒரு நாளும் மாறாது, விபரீதமான செயலை செய்ய தூண்டாது. அதர்மமான ஆசைகள், தேவைக்கு மேலே உள்ள ஆசைகள் என்ன பண்ணும்னு சொன்னால் அது தப்பு செய்ய சொல்லும் அப்படிங்கிறாரு. இந்த ரஜோகுண ஆசை அப்படின்னு சொல்கிறார், இதை அடைஞ்சே ஆக வேண்டும், தர்மமாக கூட இருக்காது, நான் இதை அடைஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுயநலத்தோடு கூடிய பெரிய ஆசைதான் அனைத்து இந்த விபரீத பாவனைகளுக்கும் விபரீதமாக புத்தி போகிறதுக்கு காரணம்ங்கிறார். அந்த ஆசையினுடைய சொரூபம் என்னன்னா கோபமாக மாறும். ஆசையினுடைய சொரூபம் அப்படிப்பட்ட ஆசை என்ன வரும்னா, கிடைக்கலன்னு என்ன ஆகும்? கோபமாக மாறிடும். கிடைக்கலன்னா கோபமாக மாறுறது மட்டும் இல்லை, பாவம் செஞ்சாவது அதை அடையணும்னு தூண்டும். ஒரு பாவத்தை செஞ்சாவது அதை அடையணும்னு தூண்டும். அப்படி அடைஞ்சாலும் அது முழுமையான திருப்தியை தராது. அந்த ஆசை எப்படி தெரியும்? அந்த நேரத்தில் அந்த நேரம் சந்தோஷமாக இருக்கு, பிறகு முழு திருப்தி என்பது கிடைக்காது. இப்படிப்பட்ட ஆசைதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பகைவன் ஆகிறதுங்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? பகைவன்ல வேற வேற சொல்கிறோம், இந்த ஆசைதான் பகைவன்கிறாரு, நம்மளுடைய புத்தியை மழுங்கடிக்க செய்யும் அப்படிங்கிறார். இந்த ஆசை எங்கே உட்காந்துருக்குன்னா, நம்மளுக்கு 5 இந்திரியம் இருக்குது, கண்ணு காது மூக்கு, இதில் உட்காந்துருக்கு, மனசு புத்தியில் உட்காந்துருக்கு. இது இருக்கக்கூடிய இடம் அது. இதை எப்படி, இதுக்கு உபாயம் என்னன்னு சொன்னால், அதில் அந்த ஆசையெல்லாம் பலவீனப்படுத்தணும், அதெல்லாம் மங்கடித்து நம்ம தர்மமான ஆசைகளுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கொஞ்சம் பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு அதர்மமான ஆசை எப்படி கோபமாக மாறும்னு சொன்னால், கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது பாருங்க, சில பேர் இந்த 2 பேர் மனம் விரும்பி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க கூட பாருங்கள், கிடைக்கலன்னு என்ன பண்ணுறான்? ஆசிட ஊற்றுறான். இருக்கா இல்லையா? எவ்வளவு கோபம் கொடூரமாக மாறுது பாருங்க.
அது மட்டும் இல்லை, எப்படியாவது தப்பான வழியிலையாவது அடைய வேண்டுங்கிற புத்தி நம்மளுக்கு வருகிறது. இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க உலகத்துல எந்த சுகத்தை அடைஞ்சாலும் சரி, இந்திரியங்கள் மூலமாக ஒரு உணவா இருக்கட்டும், எதை அடைக்கட்டும், ஓரளவுக்கு திருப்தி இருக்கு. முழுமையான திருப்தியை ஒரு நாளும் தராதது. இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது தர்மமான ஆசைகள் கூட ஓரளவுக்கு தரும். அதர்மமான ஆசை கட்டாயம் தராது. மதுவுக்கு அடிமையாக இருக்கான் ஒருத்தன், அந்த நேரம் சந்தோஷமா இருக்கு, அதவே அளவுக்கு மாரி சாப்பிட்டான் என்ன ஆயிடுவான், ஃப்ளாட் ஆயிடுவான். அந்த போதையை கூட அவனால் அனுபவிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு போதை ஏறாது, கூடிக்கிட்டே போகும். அதர்மத்தில் கூட பாருங்க, ரொம்ப ஓவராக போனால் அவனை அழிச்சிருது. அதனால இந்த மாதிரி ஆசைகள் ஒருத்தன் அழிச்சு. ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு வயசாயிருச்சு. அவர் பையன் ஒரு தபஸ் பண்ணி இளமையா இருந்தான். அப்ப இவர் என்ன பண்ணார், பையனுடைய தபஸ் மூலமா அந்த இளமையை பூரா வேணும்னு சொல்லி கேட்டு இவன் அவர் தானம் பண்றான். அப்ப இளமையை இருக்காரு, எத்தனையோ வருஷம் அவ்வளவு இளமையா இருக்கணும். அப்பையும் கூட அவனுக்கு திருப்தி வரலையா, பிறகு வேணாம் அப்படின்றாரு அவரே. இப்படி ஒரு கதை இருக்கு, புராணத்தோட கதையெல்லாம் இருக்கு. என்ன இருந்தாலும் கூட நம்மளுக்கு அதுல முழுமையான திருப்தி வராதுன்னு புரிஞ்சுக்கிறோம். நீங்க எந்த இதுவும் எடுத்துங்க, உங்களுக்கு ஒரு லட்டே பிடிக்குது, 10 லட்டு இப்போ சாப்பிட்றீங்க, 10 லட்டு பிறகு என்ன ஆகும், பிறகு அவ்வளோதான், சாப்பிட முடியுமா? அதே ஒரு சொல்லுவாங்க, ஒருத்தர் முன்னாடி ஒரு லட்டு நிறையா பிடிக்கும், தட்டு நிறையா ஒரு 10-20 லட்டு இருந்திருக்கு. அவன் பேசாமல் உட்காந்துருந்தானே சாப்பிடாமையே. என்னடா உனக்கு பிடிக்கும் சாப்பிடாம இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்டிருக்காங்க. அமைதியாக பக்கத்தில், ஏற்கனவே உள்ள 20 லட்டு உள்ளே போயிடுச்சு, எப்படி சாப்பிடுவான்னாராம். அது பிறகு அது திருப்தி வராது, போயிடும். அது ஓரளவுக்கு தான் எல்லா உலக இன்பங்கள் எல்லாம் அந்த நேரம் இருக்கும், கூடாதுன்னு சொல்லலை, அது தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழுங்கிறார். ஏன்னா உலகத்தில் நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் விருப்பம்தான், அடிமையாகக்கூடாது அதற்கு. அதே நேரத்தில் இதனுடைய தன்மை இவ்வளவு தான், இதுக்கு மேலே ஒரு சுகம் இருக்குது, அதுதான் ஆத்ம சுகம்ங்கிறது. இப்படிப்பட்ட ஆசைகள் தான் உனக்கு பகைவன்கிறார் பகவான். என்ன சொல்றாரு, பகைவன்கிறார். அதாவது ராவணனுக்கு எதிரி யாரு, ராமரா? ராவணனுக்கு பகைவன் யாரு, ராமர் கிடையாது, அவனுடைய அதர்மமான ஆசையதே பகைவன். ராவணனுக்கு பகைவன், உண்மையான பகைவன் யாரு, ராமரா? அவனுடைய அதர்மமான ஆசை. துரியோதனுக்கு பகைவன் யாரு, தர்மரா? பஞ்சமாண்டவர்களா? அவனுடைய பொறாமையும் அதர்மமான ஆசையும். உண்மையான பகைவன் யார், நல்லா யாராச்சும் பண்ணி பாருங்க. எனக்கு அவன் தான் எதிரின்னா, அந்த எதிரியா இருக்க காரணம் உனக்குள்ள வேற ஏதோ ஒன்று உட்காந்துருக்காங்க. அப்போ உண்மையான எதிரி வெளியே கிடையாது, நீதேங்கிறார். உனக்குள்ள இருக்கக்கூடிய அதர்மமான ஆசை, அளவுக்கு அதிகமான ஆசை, கோபம் முதல்ல யாரை பாதிக்கும் தெரியுமா? நீங்க ஒருத்தர் கோபப்படுறீங்க, அந்த கோபம் முதல்ல யாரை அட்டாக் பண்ணும், நம்மளத்தையும் அட்டாக் பண்ணும். நம்மளுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கும், டென்ஷன் ஆகும், கொதிக்குதும்போம், எனக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்குதும்போம். நம்மளை பாதிச்சுட்டு அடுத்தவனை பாதிக்கும். அதே மாதிரி பொறாமை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை யார் முதல்ல பாதிக்கும்? நீங்க ஒருத்தர் மேல பொறாமப்படுறீங்க, அவனை பாதிக்காது. முதல்ல நம்ம வயிறு எரியும், நம்ம நிம்மதியெல்லாம் போயிடும், பிறகுதான் யோசிச்சு அவனுக்கு கெடுதல் பண்ணுவோம். அப்ப முதல்ல நம்மளை அட்டாக் பண்றது எது? அப்ப பகைவன் எங்க இருக்கான்? முதல் பகைவன் உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை, கோபம் போன்றது தான் உனக்கு பகைவனே, அதுதேங்கிறார் பகவான். அதனால நீ என்ன பண்ணணும், அதுல இருந்து வெளியே வர வேண்டும். இதெல்லாம் எப்படின்னா, எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்குன்னு சொன்னா, நம்முடைய இந்திரியங்கள்ல உட்காந்துருக்கு. கண்ணு ஒன்றை பார்க்க கூடாதுன்னு சொல்லும், ஆனா பார்க்கணும்னு போகும். புத்தி சொல்லும் பார்க்காதேன்ட்டு, பிறகு என்ன பண்ணுவோம், கண்ணு போகும். இதை கேட்கக்கூடாதுன்னு புத்தி சொல்லும், காது கேட்கும். சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் நிறைய தடவை சொல்லியிருப்பார், வடை சாப்பிடாத, இனிப்பு சாப்பிடாதேன்ட்டு. பார்த்தவொன்னு என்ன ஆகும், டபக்குன்னு உள்ளே போயிடும். ஒருத்தர் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது, அவ்வளோ சுகர் ஏறி போயிருந்துச்சு. திருப்பதி லட்டை கொடுத்தோன்னு முழுசாக 1 லட்டை உள்ளே போடுறாரு. என்ன அங்கே சுகர் ஏறுமன்னா, பிரசாதத்தை போய் வேணாம்னு சொல்லுவாங்களே யாராவது?
பிரசாதத்தை போய் வேற சொன்னா கடவுள் கோவிச்சுக்கிடுவாரா? உன் உடம்பு கோவிக்க போகுது முதல்ல. இப்படியெல்லாம் இருக்கு. அப்ப என்ன வருதுன்னு சொன்னா, இந்த இருப்பிடம், ஆசையின் இருப்பிடம் எதுனா இந்திரியங்கள். இந்திரியங்கள் அதை நாடி இது வேணும் வேணும் கேட்குது. கேட்டோன்னு மனசுல போய் பதியுது. புத்தி அதை அடைஞ்சே தீரணும்னு சொல்லுது. இந்த இந்திரியங்கள் பிறகு மனம், புத்தி, பிறகு அனுபவிச்சு முடிச்சோன்னே உள்ள போய் பதிவு வேற ஆகி போயிடும். அப்புறம் சும்மா இருக்கணும், அப்படியே மனசு அப்படியே திங்க் பண்ணாத. திங்க் பண்ணி அது வேணும், இது வேணும், இதுக்கு எப்படி அதை அடையலாம் அப்படின்னு புத்தி வேலை செய்யும். இதெல்லாம் உள்ள போய் இந்திரியங்களும் மனமும் புத்தியும் ஆசையினுடைய இருப்பிடம். ஆசையினுடைய இருப்பிடது இதெல்லாம் உள்ளது. காரு வாங்கிறதுக்கு ஆசை, அதனுடைய இருப்பிடம் காரு கிடையாது. நம்மளுடைய மனசு பார்க்குது, இந்த கார் வாங்கினா நல்லா இருக்குன்னு தோணுது. பையங்கள்லாம் பார்க்குறேன், இதெல்லாம் இந்த 2 வீலரில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆசை. அந்த பைக்கில் இந்த சிஸ்டம் இருக்குது, இந்த பைக்கில் இந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்னு அதை பார்த்து அதை ஓட்டுற ஸ்டைலெல்லாம் பார்த்துட்டு அந்த பந்தாவா போகணுங்கிறது முதல்ல கண்ணு பார்த்துருது. பார்த்துட்டு என்ன பண்ணுறான், காரணம் பைக்கு கிடையாது, மனசில் அவனுக்கு வந்துடுது. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, நேராக பார்க்குறான், மனசில் பதியுது, புத்தி வாங்கணுங்கிறது. இப்படி எல்லாம் இதன் மூலமாகத்தான் போதுங்கிறார். மனசு அதில் போய் சம்பந்தம் ஆயிடுச்சின்னு சொன்னால் அடிமையாகிவிடும். ரெகுலராக ஒருத்தர் வந்து 1 வருஷமாக கிளாஸுக்கு வந்துக்கிட்டு இருந்தார் சென்னையில். ஒரு இடத்துல ஒரு இடத்துல உட்காருவார். அன்னைக்கு அவர் 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டார். அவர் இடத்துல வேற ஆள் வந்து உட்காந்துருச்சு. ஏன் ஷீட் எந்திரி முதல் அப்படிங்கிறார் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது. அதில் ஒரு பற்று, அந்த இடத்துல ஒரு ஆசை. பாருங்க, இவ்வளோ கிளாஸுக்கு வர்றவர்கிட்டய மாற்றி உட்காந்துட்டு போகிறது, அதில் கூட ஒரு அட்டாச்சு வந்துடுது. அந்த இருப்பு எனக்கு அந்த இடம் தான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், வேற எதுவும் வரக்கூடாது. அடிமைப்படுத்தி விடுகிறது. எல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி, சிகரெட்டுக்கு நாம் அடிமையாக, சிகரெட் நம்மளை அடிமைப்படுத்தி விடும். ஒன்றை பிடிச்சோம்னு வச்சுக்கங்களேன், அது வந்து நம்மளை என்ன பண்ணணும்னு சொன்னால் வேறு இடத்துல இப்போ இந்த காஃபி, சிகரெட்டு இதெல்லாம் வந்து சில நேரங்கள் நம்மளை அடிமைப்படுத்திடுது. நம்ம போய் அதை பிடிப்போம், கடைசியில் அது நம்மளை பிடிச்சிடும். கரண்டிக்கு அதை கேட்டுருக்கீங்கல்ல, அதாவது ஒரு கம்பளி ஒன்று ஆற்றுல மேய்ந்து வந்திருக்கு. கம்பளி மேய்ந்து வந்த உடனே ஒருத்தன் நல்ல கம்பளி குளிருக்காக யாரோ இவங்கிட்ட வந்துச்சு, போய் இப்போ பிடிச்சிருக்கான். அவங்களால வர முடியலை. ஏன்டா உனக்கு அது அதை இழுத்துட்டு கம்பளி இழுத்துட்டு வர முடியாது, விட்டுட்டு வந்து தொலைன்னு கரையில் கத்துனான். நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது என்னை விட மாட்டேன், நான் பிடிச்சது கம்பளி இல்லை கரடியே அப்படிங்கிறான். நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது என்னை விட மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்போ என்ன பண்ண முடியும்? அப்படி நம்ம என்ன பண்ண, உன்னை பிடிப்போம், ஒரு சிகரெட் பிடிக்கணும்னு பிடிப்பான், மதுவை பிடிக்கணும்னு பிடிப்பான், இந்த சுகம் வேணும்னு பிடிப்பான். அது பிறகு என்ன பண்ண, அது அவனை பிடிச்சிடும். இவன் விட்டாலும் அது விடாது. இப்படி அடிமைப்படுத்துகிறது அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய ஆசையும் கோபமும் உன்னுடைய எதிரிகள் என்று புரிந்து கொள் அப்படிங்கிறாரு கிருஷ்ணா. பார்த்துட்டு பிறகு இதை எப்படி நீக்கணும்னு சொன்னா, நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சில ஆசைகள் மேலோட்டமாக இருக்கும், சில ஆசை வந்து கொஞ்சம் ஆழமாக போய், சிலது ரொம்ப ஊறி போயிருக்கு, அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கணும். சில ஆசைகள்லாம் காலம்தான் பதில் சொல்லு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. எப்படி நெருப்பானது புகையினாலும் கண்ணாடி அழுக்கினாலும் கருவானது கருப்பையினாலும் மூடப்பட்டிருக்கிறதோ, அப்படி அறிவு ஆசையால் மூடப்பட்டிருக்கும். நம்மளுடைய புத்தி வந்து அறிவு ஆசை மூடி இருக்கான். சில ஆசை வந்து இந்த நெருப்பு வந்து உள்ள நெருப்பு இருக்கும், புகை வந்துக்கிட்டு இருக்கும், நெருப்பு தெரியாது. அதுக்கு வந்து என்ன லேசாக அப்படி ஒரு ஊதி விட்டிங்கன்னா ஓடினு நெருப்பு தெரிஞ்சிடும், வந்துடும். அப்போ அதில் ஈஸி, மேலோட்டமாக ஆசை வந்துருச்சுன்னா ஈஸியாக நம்ம போய்க்கிடலாம். சில ஆசை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீக்கணும். கண்ணாடியில் அழுக்கு படிச்சிருக்கு, முகம் தெரியலை, அதுக்கு என்ன பண்ண, கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து ஏதோ பவுடர் கவுடர்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் போயிடும். அது கொஞ்சம் அடுத்தது. சில ஆசைகள் வந்து டைம் எடுக்கும். கருப்பை, கர்ப்பத்தில் குழந்தை இருக்கு, எடுக்க முடியுமா? 10 மாதம் வெயிட் பண்ணித்தான். சில ஆசைகள் இருந்தால் அதை கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அந்த காலம் வரும் பொழுது தான் நீக்க முடியும். இப்படியெல்லாம் கூட ஆசை வந்து 3 விதத்தில் இவனுடைய அறிவை மழுங்கெடுக்க செய்கிறது அப்படிங்கிறார். அதனால் அதர்மமான ஆசையை பொதுவாக அறவே அகற்றி விட வேண்டும். தர்மமான ஆசையை அளவோடு அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி
பிறகு அதுலேயும் அடிமையாகாமல் இருக்கலாம். நீங்கள் தர்மமான ஆசையை கம்ப்ளீட்டாக விட சொல்லவே இல்லை. அடிமையாகக்கூடாது. தர்மமான ஆசைகளுக்கு அடிமை, அது இல்லைன்னா என்னால் உயிர் வாழவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடாது. சென்னையில் ஒரு பெரிய சாஸ்திரிகள், அவர் 4 வேதத்தில் அவ்வளோ பண்டிதர். அவர்கிட்ட போய் சன்னியாசிகள்லாம் படிப்பாங்க, சன்னியாசிகள்லாம் போய் படிப்பாங்க. அவ்வளோ கிளியர் கட்டாக அர்த்தமெல்லாம் சொல்வார், தெளிவாக சொல்வார். அப்படி பண்ணுவார். இந்த ஆசையை பற்றி எல்லா உபன்யாசம்லாம் பண்ணுவார். அவர் வீட்டில் எப்படி இருப்பார் தெரியுமா? அவர் காலையில் 6 மணிக்கு அந்த ஃபில்டர் காஃபி சாப்பிடணும். 6:10க்கு ஒய்ஃப் கொடுத்தா பெரிய ரகலையாக நடக்கணும். 10 நிமிஷம் லேட் பண்ணவும் பொறுக்க முடியாது. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் அடிக்ட் ஆன ஆசை. என்னதான் படிச்சிருந்தாலும் கூட அடிக்ட் ஆகிடும். அதை முதல்ல நம்ம நீக்கணும். இந்த அதர்மமான ஆசை பிடிச்சிட்டா விடுறது கஷ்டம். தர்மமான ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நீக்கி விடலாம் அப்படிங்கிறாரு. அதனால் இதுக்கெல்லாம் வழி என்னன்னு சொன்னால், இறை வழிபாடு, பூஜை, தியானம், நல்ல சத்சங்கம், இதன் மூலமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். பிறகு சிலர் சொல்கிறார், சில ஆசைகள் மனசில் தோன்றுனா நீங்கள் என்ன பண்ண, அதை ஊதி ஊதி பெருசாக்காமல் அதை வளர்த்து, அதை இந்த எண்ணெயை ஊற்றி வளர்க்காமல் கண்டுக்கராமல் விட்டணுங்கிறாங்க. சரி, அது பாட்டு போகுது அப்படின்னு அதை கண்டுக்கராமல் விட்டேன்னா என்ன ஆகுமா? தொடிடும். இந்த குழந்தை ஓடியாரம், கீழே விழுந்துடும். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ கண்டுக்கிட்டேன்னு வச்சுங்க, எந்திரிக்காது, அழுதுகிட்டே தான் படுத்து கிடக்கும். பார்க்காத மாதிரி இருக்கு, அது வந்துடும். அது மாதிரி சில ஆசைகள் அது போயிடும் அப்படின்னு அசால்ட்டாக கண்டுக்கிறாம விட்டோம்னா அதுவே போயிடும். சில ஆசைகளை கொஞ்சம் கவனித்து இது வரக்கூடாது, நீக்கணும். சில ஆசைகளை கண்டுக்கிறவே கூடாது. துயரத்து கூட வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்னு சொல்லி. துன்பம் கண்டு மனம் கலங்காதவரிடம் துன்பம் பயந்துட்டு ஓடி போயிருமா. ஒரு துன்பம் வருது, நீ வரையா வந்துட்டு போ, என்னை என்ன செஞ்சு விடுவா அப்படின்னு இருந்தால் நம்ம வேலை வேண்டாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு அது ஓடி போயிருமா. நீ கலங்காமல் இருந்தேன்னு சொன்னான். இன்னொன்று எப்பயுமே நீங்கள் வச்சு, கடவுள் இன்னைக்கு சாமியோட ஒரு கிளாஸ், ஒரு சத்சங்கத்தில் சொன்னார், நம்மளுக்கு இப்போ பகவான் எப்படிப்பட்ட துன்பத்தை கஷ்டத்தை கொடுப்பார் தெரியுமா? ஒன்னால் எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளோ துன்பத்தை கொடுப்பார். ஒருத்தனுக்கு இந்த துன்பத்தை இவனால் தாங்க முடியும், இதுக்கு மேலே கொடுத்தா தாங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன, அப்படி கொடுத்தா மயக்கம் அடைஞ்சிருவோம், அன்கான்சியஸ் போயிடுவான். துக்க வீட்டில் கூட பாருங்கள், ரொம்ப சோகமாச்சு என்ன ஆகிடுவான், மயக்கமாகிடுவான். இந்த வலி இருக்குது, கையில் வெட்டுப்படுது, ஆக்சிடென்ட் ஆகுது, அவனுக்கு அந்த வலியை தாங்குகிற சக்தி இருக்கிறது வரைக்கும் விழிப்பில் இருப்பான். வலியை தாங்க முடியும் என்ன ஆயிடுவான், பகவானே என்ன பண்ணுவார், கொண்டு போயிடுவார். அந்த வலி இல்லாமல் கொண்டு போயிடுவார். அவன் வலியில் மயக்கத்தை கொண்டு போயிடுவார், அன்கான்சியஸ் கொண்டு போயிடுவார். நடக்குதா இல்லையா? பகவானே அப்படி பார்த்துட்டே கொடுக்குறாராம். இவனுக்கு எவ்வளோ முடியும், இவனுக்கு எவ்வளோ முடியாதுன்னு சொல்லி தான் கொடுக்குறாராம். அதனால் நாம் எல்லாவற்றிலையுமே அதை பார்த்துட்டு அதை அப்படியே இருந்தோம்னு சொன்னால் சில நேரங்கள் அதுவாக நம்மளை விட்டு போயிடும். அப்படியும் ஒன்று சொல்கிறாங்க, இந்த இதிலேருந்து இது ஆசையை வெல்வதற்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இதை கவனமாக பார்த்து விவேகத்தை பயன்படுத்தி இந்த பாவத்தின் வடிவமான அதர்மமான ஆசைகளை நீ நீக்க வேண்டும், வென்று விடு அப்படிங்கிறார். அது உன்னுடைய புலன்களையெல்லாம் அழித்து விடும், உன்னை கீழே கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிவிடும். கவனமாக இருந்து அதிலிருந்து நீ வெற்றி பெற வேண்டும் சொல்லி இங்கே பகவான் இந்த ஆசையும் கோபம்தான் அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, அதர்மமான ஆசை கூடவே கூடாது. தர்மமான ஆசை நம்ம அனுபவிக்கலாம், அளவோடு அனுபவிக்கலாம். தர்மமான ஆசைங்கிறதுக்கு அளவுக்கு அதிகமாக அனுபவிச்சா அதுக்கு அடிக்ட் ஆகும், அதில் சுகத்தையும் பெருசாக பண்ணவும் முடியாது, சுகத்தையும் கூட அதிகம் அனுபவிக்க முடியாது. பிறகு படிப்படியாக தர்மமான ஆசைகள்லேருந்து விடுபடணும். அப்படி விடுபடாமல் நாம் அந்த ஆசை சிலரை வச்சுக்கிற வேண்டிய சூழல் வந்தால் பற்றில்லாமல் இருக்க வேண்டும், அடிமையாயிடக்கூடாது. அது இருந்தாலும் ஓகே, இல்லாட்டாலும் ஓகே. காலையில் காஃபி கிடைச்சாலும் ஓகே, கிடைக்காட்டாலும் ஓகே. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது ஓகே, நல்ல சாப்பாடு கிடைக்கல ஓகே. போகிறோம் ட்ரெயினில், ஃபஸ்ட் கிளாஸுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம்,
கிடச்சிருச்சு, நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே போய் பழக்கம், அவசரமாக போக வேண்டியிருக்கு, செகண்ட் கிளாஸு பரவாயில்ல ஓகே, ஐயோ இன்னைக்கு கிடைக்கல, இப்படியெல்லாம் நான் பயணம் பண்ண வேண்டியது வருது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எந்த சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்கோ அதில் பழகி அப்படி ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டோம். அதுக்காக தான் விரதமே. விரதம் இருக்கிறது என்ன, கந்த சஷ்டி எந்த விரதமாக எடுத்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கி பழகிறத விரதமே இருக்கும். அப்படி பழகிட்டோம்னா என்ன ஆகும்னு சொன்னால், நம்மளுக்கு பெரிய ஆசைகள் கிடைக்காத போது துக்கம் வராது, அதிலிருந்து நாம் விடுபட்டு விட முடியும். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய முழு சாரம். என்னென்ன பார்த்துருக்கோம் ஞாபகப்படுத்தலாமா? இந்த அத்தியாயம் கர்மயோகம். கர்மம்னா செயல்னு அர்த்தம். செயலினால் நம்மை நாம் எப்படி உயர்த்தி கொள்வது, செயலை எப்படி செய்வது என்பதை பற்றிய தலைப்பு கர்மயோகம். கர்மம் சிறந்ததா ஞானம் சிறந்ததா என்ற கேள்வி பெரும்பாலான மக்களுக்கு இல்லறத்தில் வாழ்வதற்கு கர்மயோகம்தான் சிறந்தது. ஞானயோகம் உயர்ந்தது தான். இந்த கர்மயோகத்தின் மூலமாக நீ ஞானயோகத்தை அடைந்து பேரின்பத்தில் திளைக்க வேண்டும். ஜீவன் முக்தி, விதேக முக்தி ரெண்டு இருக்கு. நீங்கள் கர்மயோகத்தில் மனசு பக்குவமானாலே ஓரளவுக்கு சந்தோஷம் வந்துடும். பிறகு பணம் தூய்மையாகி ஞான யோகத்துக்கு தகுதி கிடைக்கும். அப்போதான் புரியும் கர்மயோகத்துடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்போ ஒரு போர்டில் எழுதணும், போர்டில் எழுதணும்னா போர்டில் ஏற்கனவே நிறைய எழுதியிருக்கு, திருப்பி எழுத முடியுமா? முடியாது. போர்டை முதல் என்ன பண்ணணும், அழிக்கணும். அங்கே சுத்தம் பண்ணுற வேலை தான் கர்மயோகம். ஞான யோகங்கிறது அது எழுதுகிற வேலை. ஞான யோகங்கிறது என்னது, அது எழுதுறது ஞான யோகம். முதல்ல என்ன பண்ணணும், ஏற்கனவே இருக்க அழுக்க அது எழுதியிருக்கிறதெல்லாம் அழிக்கணும். கண்டதெல்லாம் உள்ளே போய் உட்காந்துருக்கு, அதுக்கு கர்மயோகம் பண்ணால் சுத்தமாயிடும். சரி, போர்டு ஆடிக்கிட்டே இருக்கு, எழுத முடியுமா? நிலையா நிற்கணும், அது பக்தி யோகம். மனசை அப்படியே ஒரு அமைதியாக படுத்துறது. பிறகு அழகா ஞான யோகத்தை கொண்டு போகலாம், அதை எழுத முடியும். அது மாதிரி இந்த கர்மயோகம் என்ன பண்ணும்னா, நம்மளை மனசை சுத்தப்படுத்தி இந்த தத்துவம் சொன்னார்ல, ஆத்மா அழியாது அனாத்மா அழியும், இந்த தத்துவம் நீ நிறைய வரப்போகுது. பிரம்மன் நம்மளுடைய சொரூபம், உண்மையான சொரூபம் என்ன சொல்ல போறார் தெரியுமா? கடவுள் ஆனந்த சொரூபம், அழியாத சொரூபம், என்றைக்கும் அழிவில்லாதது நம்முடைய உண்மையான சொரூபம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிற முடியும். தொடர்ச்சியாக கேட்டோம்னா நம்மளுடைய உண்மை சொரூபம் நம்மளுக்கு புரியும். நம்மளுடைய உண்மையான சொரூபம் ஆனந்தம்தான் என்பதும் புரியும். இதெல்லாம் இந்த கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்தால் புரியும். அதுக்காக கர்மயோகத்தை பற்றி சொன்னார். முக்கியமானது கர்மயோகத்தில் தர்மமான செயல்களை செய்ய வேண்டும், தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அதில் கடமையில் ரெண்டு இருக்குது. ஒன்று விசேஷ தர்மங்கிறது நம்முடைய ஸ்பெஷல் கடமை, சாமானிய தர்மங்கிறது நம்ம அன்றாட செய்யக்கூடிய கடமைகள். இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சு அதனுடைய பலனில் அதிகமான பற்று இல்லாமல் பலனை பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செயல்களை வேள்வியாக செய்ய வேண்டும். வேள்வியாக செய்து உலக நன்மைக்கும் சமுதாய நன்மைக்கும் நம்மளுடைய நன்மைக்கும் இந்த கர்மயோகம் பயன்படும். அதற்காக கட்டாயம் கர்மயோகத்தை செய்ய வேண்டும். கர்மயோகம் செய்யாமல் ஏன் இருக்கக்கூடாதுங்கிறது சொல்கிறாரு லோகசங்கரன். ஞானத்தை அடைந்தாலும் கூட நீ உனக்கு பொறுப்புகளே இல்லைன்னா கூட நீ என்ன பண்ணணும், மற்றவங்களை வழி நடத்துவதற்காக சில காரியங்கள் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா உன்னைய பார்த்துத்தான் உலக மக்கள் கடைப்பிடிப்பார்கள். சமுதாய நன்மையின் பொருட்டு இந்த கடமைகளை நீ செய்ய வேண்டும். லோக சங்கரகம். நாலாவது, ஏன் இதை செய்ய முடியவில்லை என்றால் நம் மனதில் இருக்கக்கூடிய அதர்மமான ஆசைகள், இந்திரியங்கள், புலன்கள், மனம், புத்தி அதர்மமான ஆசையை நோக்கி போகிறது. அது கிடைக்கலன்னா கோபம் வருது. இந்த ஆசையும் கோபமும் நம்மை அழித்து சீரழித்து விடுகிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கு நீயே தர்மமான ஆசையை முதல்ல வளர்த்துக்க, சாத்வீகமான ஆசையை வளர்த்துக்க, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகாமல் இருந்தேன்னு சொன்னான். அதிலிருந்து நீ விடுபட்டு நீ ஞானத்தை பெறலாம் சொல்லி இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார். அடுத்த அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம், 4வது அத்தியாயம். அதில் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அந்த அத்தியாயம் என்னென்னா 4 தலைப்பு சொல்ல போகிறார். அவதாரம் சொல்கிறோம்ல, அவதார தத்துவம் சொல்ல போகிறாரு. ஞான கர்ம சந்நியாசம் சொல்ல போகிறார் ஒரு டாப்பிக்கு. ஞானத்தை அடைவதற்கு என்னென்ன சாதனைகள்னு சொல்வார். பிறகு ஞானத்தினுடைய பலனையும் சொல்ல போகிறாரு. அங்கே தான்
கடவுள் அவதாரம் ஏன் எடுக்கிறாருங்கிற கருத்து வரும் 4வது அத்தியாயத்தில். கடவுள் ஏன் அவதாரம் எடுக்கின்றாருங்கிற தலைப்பு அந்த 4வது அத்தியாயத்தில் வரப்போகுது. அதை நம்ம அடுத்த வாரம் வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய். நாளைக்கு வகுப்பு நான் கேன்சல்